ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜோ சமையல் இன்றைக்கி மைதா மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் 2 கப் அளவுக்கு மைதா, அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, ஸ்வீட்னாலும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் நிறைய சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கையில் பிடிச்சோன்னா கொஞ்சம் நல்லா உதிரக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இதை வந்து நான் கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டு அதை கட் பண்ணி மேலே மேலே வச்சு ஒரு 4-5 வாட்டி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த லேயராக நல்லா சாஃப்டாக உள்ளே இருக்கும். கையை வச்சு அழுத்திக்கலாம், அப்படி இல்லைன்னா பொரிக்கட்டை வச்சு தேய்ச்சிக்கலாம். நல்லா திக்காகவே வச்சு பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 வாட்டி பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் பீஸாகவும் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா உருண்டையாக உருட்டிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 2 கப் மைதா மாவுக்கு வந்து 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். சுகர் எடுத்துகிட்டு அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பிசுக்கு பதம் எடுத்துக்கணும். கொஞ்சம் ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கடைசியாக ஒரு சின்ன லெமன் பீஸ், கையில் ஒட்டாத அளவுக்கு பிசுக்கு பதம் எடுத்துக்கணும். இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க மைதா மாவு உருண்டை இருக்கு இல்லையா, அதை வந்து இனிமேல் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்தோடனே அதை எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுக்கோங்க. ஒரு 3-4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சோன்னா சுகர் நல்லா அப்சர்வ் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டு. இதை வந்து அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.